தமிழகத்தை ஆழ்வார்கள். நம்முடைய சந்ததிகளான பிள்ளைகள் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாகி ரோட்ல அங்கெங்கேயா தெரிஞ்சுட்டு கிடப்பாங்க. அதுதான் அவர்களுடைய வெற்றி. ஆக இவர்களுடைய ஆட்சியின் மூலம் நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போவதில்லை. சரி, இவங்க தமிழுக்கு ஒண்ணும் பண்ணல, மத்திய அரசாங்கம் தமிழுக்கு ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றாங்க இல்லையா? மத்திய அரசாங்கம் சமஸ்கிருத மொழிக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுது. அதே மாதிரி தமிழ் மொழிக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணுது. எதன் அடிப்படையில் பண்ணும்? எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குதோ தமிழுக்கான பல்கலைக்கழகங்கள், மொழிக்கான பல்கலைக்கழகங்களுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணும். சம்ஸ்கிருத மொழி செத்த மொழி, சம்ஸ்கிருத மொழிக்கு நிறைய நிதி ஒதுக்கிட்டீங்க. தமிழ் மொழி ஆதி மொழி எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணல. ஏன் ஒதுக்கீடு பண்ணல? நம்முடைய பாரத தேசத்துல 18 சம்ஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்று மோடி நிறுவிய பல்கலைக்கழகங்கள் அல்ல, அந்தந்த மாநில அரசாங்கம் நிறுவிய பல்கலைக்கழகங்கள். அதில் வெறும் 3 மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அப்ப மொழிக்கான நிதியை ஒதுக்கும் பொழுது 18 பல்கலைக்கழகங்களுக்கான நிதி ஒதுக்கப்படுது. சரி, தமிழ் தமிழ்னு கூவி பல ஆண்டு காலமா நம்முடைய நாட்டை ஆட்சி பண்ணி இருக்காங்களே, தமிழ்தான் எங்களுடைய மூச்சு உயிர்லாம் சொல்லி ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு இருக்கணும்? செத்த மொழி சம்ஸ்கிருதத்துக்கே 18 பல்கலைக்கழகம் இருக்குது நாடு மொத்தமும். அப்ப தமிழ்நாட்டுக்காக தமிழுக்கான பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு குறைஞ்சது 40 இருக்கணும்ல. எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கு தெரியுமா? வெறும் ஒன்று தஞ்சாவூர்ல. அப்ப 18க்கு கொடுக்கிற நிதி அதிகமா இருக்குமா? 1க்கு கொடுக்கக்கூடிய நிதி அதிகமா இருக்குமா? இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மாவட்டத்திற்கு ஒரு பல்கலைக்கழகத்தை துறந்தால் கூட 40 பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காது. ஒரு தமிழுக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை கூட இவர்கள் ஆட்சி காலத்தில் திறக்க முடிய வக்கில்லாதவர்கள் எப்படி தமிழை காப்பார்கள்? நாம் சிந்திக்க வேண்டாமா? ஆக தமிழ் மொழிக்கு ஒன்னும் பண்ணல. அப்ப மத்திய அரசாங்கம் தான் என்ன பண்ணி நீங்க நிறுவி இருக்கலாமே. குஜராத்ல பனாரஸ் யூனிவர்சிட்டியில மத்திய அரசாங்கம் தமிழுக்கான இருக்கையை ஒதுக்கீடு பண்ணுது. அது மட்டுமா, குஜராத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் மொழி மூலம் இணைத்த பெருமை நம்முடைய மோடி அவர்களை சாரும். காசி தமிழ் சங்கமம் நடத்தி பாரதத்தினுடைய ஒரு எல்லையையும் மற்றொரு எல்லையையும் தமிழ் மூலம் இணைத்தவர் திரு மோடி அவர்கள். நம்முடைய கன்னியாகுமரியில் இருந்து கூட காசி தமிழ் சங்கமத்திற்கு சென்றவர்கள் உண்டு. ஆக மொழியினால் இந்த நாட்டை இணைப்பவர்கள் நம்முடைய மோடியை போன்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். மொழி பிரிவினவாதம் பேசி இந்த நாட்டை துண்டாடி அதன் மூலம் தன்னுடைய வயிறை வளர்ப்பவர்கள் தான் இந்த திருட்டு விடியா திமுக அரசு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழுக்காக அவர்கள் எதையும் செய்யல. மாணவர்கள்